ஒரு தேசத்தின் அதிகாரிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதற்கு மிக சரியான வாகனம் குதிரைதான். கொடி வைத்த தேரோ, ஆட்கள் தூக்கி போகும் சிவிகையோ, அம்பாரி கட்டிய யானையோ அதிகாரிகள் போக லாய்க்கான விஷயமல்ல. உறவு பெண்களோடு சந்தோஷமாய் சிரித்து கொண்டு போக தேர் நல்ல விஷயம். கொஞ்சம் சல்லாபமாய் போக முத்து சிவிகையை கூட பயன்படுத்தலாம். அம்பாரி கட்டிய யானை கம்பீரமே தவிர அதன் அசைவுகள் வெகு தூரம் பயணப்பட லாக்கி இல்லாதவை. யானையிலிருந்து இறங்கியதும் தூங்க முடியாமல் ஒரு பேரவஸ்தை உடம்பு முழுவதும் ஏற்பட்டுவிடும். நல்ல ஜாதி குதிரைக்கு நோகாத சேனமிட்டு அமைப்பான கடிவாளமிட்டு சரியாக பராமரித்து வந்தால் அற்புதமான வேகத்தில் 10 காதம் வரை அயராது ஓட்டலாம். அதுவும் தவிர நல்ல காடுகளூடே ஒற்றையடி பாதையில் புதர்களின் மறைப்பில் எவருக்கும் தெரியாமல் மறைந்தும் போகலாம். மற்ற எல்லா வாகனங்களுக்கும் ராஜபாட்டை தேவைப்படும். குதிரைகளில் பயணப்பட அவ்விதம் தேவையில்லை. கிராமங்கள் இல்லாத இடங்களில் பாதைகளை தேர்ந்தெடுத்து கிராமங்கள் வரும்போது சற்று சுற்றி கொண்டு தோப்புகளோடோ வயல் வரப்புகளோடோ அல்லது காடுகள் மண்டிய புதர்களோடோ எவர் கண்ணிலும் படாமல் நகர்ந்து போய்விட முடியும். யாரோ 2 சோழ தேசத்து குதிரை வீரர்கள் போகிறார்கள் என்று மக்கள் தொலைவிலிருந்து கையுயர்த்தி பார்ப்பார்களே தவிர குறிப்பாக யார் போகிறார்கள் என்று குதிரையில் போகிறவர்களை கண்டுகொள்ள முடியாது. சில சமயம் ஒரு தேசத்தின் அதிகாரி இவ்விதம் ரகசியமாய் பயணப்படுவதும் தேவையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பயணம் ரகசியமானதுதான். அதே சமயம் தெரிவதால் எந்த கெடுதலும் நடந்துவிடப் போவதில்லை. எதற்கு, ஏன் என்ற கேள்விகள் மக்கள் நடுவே எழும். திடீரென்று குடந்தை பக்கம் வந்திருக்கிறாரே, என்ன செய்தி என்று மக்கள் தேவையில்லாமல் பேசிக்கொள்வார்கள். தஞ்சையில் கோவில் கட்ட துவங்கவில்லையா என்று பார்த்ததும் கேள்வி கேட்பார்கள். மன்னர் வெளியூர்களிலிருந்து ஆட்கள் வரவழைக்கிறாராமே, யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று தகவல் கேட்பார்கள். மக்கள் அதிகாரிகளிடம் நேரடியாக தகவல் கேட்பதும் தவறல்ல. அதிகாரிகள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். மிக பெரிய அரசாங்க ரகசியங்களை தவிர மன்னருடைய உடல்நிலை, அன்னாருக்கு அருகே தங்கியிருப்பவர் யார், மன்னருடைய அடுத்த திட்டம் என்ன, மன்னருடைய அடுத்த கொடை என்ன, மன்னர் எப்போது இந்த ஊருக்கு வருவார் என்பன போன்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரி பதில் சொல்லியாக வேண்டும். சொல்லாது போனால் மன்னரை மக்கள் சந்திக்கிற போது சேனாதிபதியான பிரம்மராயரை நாங்கள் விசாரித்தோம். எந்த பதிலும் சொல்லாமல் முகம் திருப்பி கொண்டு போகிறார். எங்களுக்கு அது அவமரியாதையாக இருந்தது. நாங்கள் என்ன தவறு செய்தோம்? ஏன் சேனாதிபதி எங்களை புறக்கணிக்கிறார் என்று குற்றம் சுமத்துவார்கள். மன்னர் இதை விரும்ப மாட்டார். அப்படி குற்றம் சுமத்தப்பட்ட உடனேயே குற்றம் சுமத்தப்பட்ட அதிகாரி அருகில் இருந்தால் வெகு வேகமாய் அந்த அதிகாரியை மிரட்டி பார்ப்பார். ஒரு முறை இப்படி மக்கள் புகார் சொல்ல பிரம்மராயரை உற்று பார்த்த மன்னர் தானே எழுந்து பிரம்மராயருக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கரம் கூப்பினார். மக்கள் வட்டம் பதறிவிட்டது. பிரம்மராயர் தவித்து போனார். அதே கூட்டத்தில் கூட்டம் முடிகிற போது, முடிந்தவரை என் அதிகாரிகளை உங்களிடம் பணிவாகவும் பிரியமாகவும் வெகு நிச்சயம் பேச சொல்கிறேன். உங்களிடம் பேசுவதல்லால் வேறு எந்த பணியும் அவர்களுக்கு முக்கியமில்லை. உங்களுக்கு தரக்கூடாத தகவல்கள் ஏதும் அரண்மனையில் நடைபெறுவது இல்லை. தகுந்த காரணம் இல்லாது உங்களிடம் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. படையெடுப்பு நடத்தப் போவதாக இருந்தாலும் அது பற்றி முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்று நான் உத்தரவிட்டு இருக்கிறேன். பிரம்மராயர் சோழ தேசத்தின் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருப்பவர். நமக்கெல்லாம் பிரியமானவர். காரணமின்றி அவர் உங்களுடன் பேச மறுத்திருக்க மாட்டார். எனவே இந்த முறை அவரை மன்னித்து விடுங்கள் என்று அவர் கரம் கூப்ப பிரம்மராயர் எழுந்து நின்று தன்னிலை விளக்கம் சொல்ல வேண்டியதாயிற்று. இளவரசர் ராஜேந்திர சோழருக்கும் மாமன்னர் ராஜராஜருக்கும் ஏதேனும் மனக்கசப்பு உண்டா? ஏன் மன்னரை விட்டு இளவரசர் ராஜேந்திரர் பிரிந்திருக்கிறார் என்று ஒரு கிழவர் என்னை கேட்டார். இதற்கு ஒரு சேனாதிபதியான நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த கேள்வியை அந்த கிழவர் என்னிடம் கேட்டதை விட மாமன்னர் ராஜராஜரிடம் கேட்டிருக்கலாம், இளவரசர் ராஜேந்திரரிடம் கேட்டிருக்கலாம்.
அப்படி அல்லாது சேனாதிபதியான என்னிடம் கேட்டபோது அதற்கு நான் என்ன பதில் சொன்னாலும் உவப்பாக இராது என்பதால் நான் மௌனம் சாதித்தேன் என்று பிரம்மராயர் தன் பக்க விளக்கம் கொடுத்தார். மன்னர் அந்த விளக்கம் கேட்டு வாய்விட்டு சிரித்தார். சேனாதிபதி பிரம்மராயரை அருகே அழைத்து அணைத்து கொண்டார். எனக்கு உங்கள் நிலைமை புரிகிறது பிரம்மராயரே. ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்த போது இந்த கேள்வியின் உக்கிரம் அதிகமாகிறதே தவிர குறைவதில்லை. மறுபடியும் அவர்கள் என்னை சந்திக்கும் வரை அல்லது இளவரசர் ராஜேந்திரனை சந்திக்கும் வரை இந்த கேள்வியை தங்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டு தாங்களே பதில்கள் ஏதேனும் சொல்லிக்கொண்டு அல்லல் பட்டிருப்பார்கள். இந்த கேள்வி என்னை நோக்கி பிறகு கேட்கப்பட வேண்டிய கேள்வி அல்ல. மன்னரிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். மௌனமாக வந்தது அதிகமான ஆவலை தூண்டியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனினும் இப்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். எனக்கும் எனது மகனான இளவரசர் ராஜேந்திரனுக்கும் நெல் முனையளவு கூட கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. எனக்கு அடங்கிய பிள்ளையாக, என் மீது அதிகம் அக்கறையுள்ள பிள்ளையாக, நான் கட்டிய வழியில் கம்பீரமாய் முன்னேறுகின்ற மகனாக, சோழ படையின் மாதாண்ட நாயகனாக இளவரசர் ராஜேந்திரன் இருக்கிறார் என்று சோழ மன்னர் ராஜராஜர் சொல்ல மேல் துண்டு விசிறி போட்டு மக்கள் ஆரவாரித்தார்கள். மாமன்னர் ராஜராஜர் வாழ்க, இளவரசர் ராஜேந்திரர் வாழ்க என்று கூறினார்கள். மெய்காவல் படையினர் வாளை உருவி கவசத்தில் அடித்து சோழம் சோழம் என்று இடைவிடாது கத்தினார்கள். ஆனால் ஏன் என்னை விட்டு இளவரசர் விலகி வடக்கே இருக்கிறார் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? சோழ தேசம் போன்ற பரந்து விரிந்த தேசத்தில் கூட்டு குடும்பம் போல எல்லோரும் பழையாறையில் அடைந்து கொண்டிருக்க முடியாது. அரச குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்கின்றன. அவர்கள் வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை கூடி பேச முடியுமே தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள். நான் தான் இளவரசர் ராஜேந்திரனை வடக்கு நோக்கி அனுப்பியிருக்கிறேன். சோழ தேசத்தின் வட எல்லையில் படை வீடு பலமாக அமைத்து அங்கே காவல் இருக்கும்படி செய்திருக்கிறேன். சோழ தேசத்தின் எல்லையில் இருந்தால் அங்கிருந்து ஒரு நாள் பயணத்தில் நடுநாடு போய்விட முடியும். 2 நாள் பயணத்தில் தொண்டை மண்டலம் போய்விட முடியும். அதே போல நமது வடமேற்கு எல்லையான மேல்பாடியை கவனித்துக் கொள்ளவும் இளவரசரால் முடியும். எல்லைகளை உறுதியாக பார்த்து கொண்டால்தான், அங்கு படை வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு தலைமை இருந்தால்தான் தஞ்சையிலும் குடந்தையிலும் திருச்சிராபுரத்திலும் நாம் அமைதியாக உழவு தொழில் செய்து கொண்டு வாழ முடியும். எனக்கு தஞ்சையில் மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி பிறகு சொல்கிறேன். என்னுடைய சில காரியங்களை நான் அமைதியாக செய்வதற்காகத்தான் இளவரசர் ராஜேந்திரனை எல்லைப்புறங்களில் இருக்க சொல்லி இருக்கிறேன். இளவரசர் ராஜேந்திரன் மட்டுமல்ல, என் தமக்கை குந்தவையின் கணவர் வந்தியத்தேவரும் இவ்விதமே பல்வேறு ஊர்களுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். குந்தவை நாச்சியாரும் அவரை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற என் பாட்டியார் செம்பியன் மாதேவியாரும் செங்கற்கோயில்களை கற்றளிகளாக மாற்றுகின்ற மகத்தான பணியை மேற்கொண்டு ஊர் ஊராக நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய சிற்றப்பா முன்பு இந்த சோழ தேசத்தின் மன்னராக இருந்த உத்தம சோழர் என்று பெயரிட்டு கொண்ட மதுராந்தகரின் மகன் மதுராந்தக கண்டராதித்தர் ஒவ்வொரு கோயிலாக நான் நிபந்தம் கொடுத்த கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்கு கணக்கு தணிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஊரும் ஊர் மக்களும் கோவிலும் கோயில் அதிகாரிகளும் சபைகளும் சரிவர இயங்குகின்றனவா என்று தெரிந்து கொண்டு எனக்கு நாள் தவறாது ஓலைகள் அனுப்பி கொண்டிருக்கிறார். தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட கோவிலில் நிபந்தங்களை வாங்கி கொண்டு அதற்கு ஏற்றபடி அந்தணர்கள் விலக்கரிக்கவில்லை, 6 கால பூஜைகள் செய்யவில்லை என்று கண்டுபிடித்து அவர்களை மிக கடுமையாக கண்டித்து தண்டித்து அவர்களுக்கு பதிலாய் வேறு ஆட்களை நியமித்து சபையினுடைய அங்கத்தினர்களை மாற்றி ஊரின் நிர்வாகத்தை இருந்து சரி செய்து விட்டு இடம்பெயர்ந்து இருக்கிறார். மக்களே, சோழ தேசம் போல ஒரு விரிவான தேசத்தை ஆட்சி செய்வதென்பது எளிதல்ல. என்னுடைய உறவினர்களையும் சேனாதிபதி பிரம்மராயர் போன்றவர்களையும் நம்பிதான் நான் இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறேன். ராஜராஜனால் மட்டுமே சோழ தேசத்தை ஆண்டுவிட முடியாது.
என் பின்னே பலம் பொருந்திய திறமைமிக்க உறவினர்களும் அதிகாரிகளும் இருப்பதால்தான் இந்த தேசம் சீரும் சிறப்புமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் விட என் மீது மாறாத காதல் கொண்ட சோழ மக்கள் காட்டுகின்ற அன்பு, அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கை, தானே முன்வந்து செலுத்துகின்ற நிலவரி, புறவரி, திணைவரி இவைகளால் தான் சோழ தேசம் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே என்னுடைய வீடு பற்றி எந்த கவலையும் படாமல், என்னுடைய உறவுகள் பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் சந்தோஷமாக உங்கள் வேலைகளை செய்து வாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற சிறிய குறைகளையும் எந்த அச்சமும் இன்றி, எந்த வெட்கமும் இன்றி உங்கள் அதிகாரிகளிடம் தெரிவியுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் என் கவனத்திற்கு ஒரு வார காலத்திற்குள் வந்து சேராவிட்டால் அந்த அதிகாரிகளை நான் கடுமையாக கண்டிப்பேன். எனவே சோழ தேசத்தின் உயிர் நாடியான மக்கள் நீங்கள் இருக்கும் வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் என்று மாமன்னர் ராஜராஜர் மறுபடி கைகூப்பினார். மக்கள் அந்த அன்பான பேச்சுக்கு கதறிவிட்டார்கள். பிரம்மராயரின் கால் தொட்டு மன்னிப்பு கேட்டார்கள். பிரம்மராயரை கண்டிப்பது போல கண்டித்து, அதே சமயத்தில் மிக உயர்ந்த நிலையில் மக்கள் மனதில் அவரை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை தோற்றுவித்த மன்னரது பேச்சு சாமர்த்தியத்தை கண்டு பிரம்மராயர் வியந்து போனார். மன்னரோடு தனியே இருக்கும் போது அவர் பாதம் தொட முற்பட மன்னர் பாய்ந்து வந்து தடுத்தார். என்னிலும் நீங்கள் வயதானவர்கள், என்னிலும் நீங்கள் அனுபவம் மிக்கவர்கள், அதையும் தவிர வேதம் அறிந்த அந்தணர். நீங்கள் என் காலில் விழுவது மரபுப்படி சரியாக இருந்தாலும் மனித நேயப்படி தவறு. ஒரு நாளும் மறுபடியும் இந்த முயற்சியை செய்யாதீர்கள். மாறாய் இந்த ராஜராஜன் மக்களுக்கு பிடித்த மன்னனாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் ஆசிர்வாதம் செய்யுங்கள். ராஜராஜனுக்காக மட்டுமல்லாது இந்த சோழ மக்களுக்காக, சோழ மன்னர்களின் பரம்பரைக்காக பரம்பரை பரம்பரையாய் உழைப்பேன் என்று சத்தியம் செய்யுங்கள். அது போதும் எனக்கு. மன்னா, பிரம்மராயர் தடுமாறினார். பரம்பரை பரம்பரையாக உழைக்க வேண்டும் என்று சத்தியம் செய்யுங்கள். மறுபடியும் மன்னர் உரத்த குரலில் பேசினார். சுற்றியுள்ள அமைச்சர்கள் திகைத்தார்கள். ஏன் சத்தியம் செய்ய என்ன தயக்கம்? மன்னர் அதட்டலாக பேசினார். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை மன்னா. இந்த தேசத்தின் மிக புத்திசாலியான சேனாதிபதி, அந்த ஊர்களிலே அறிவில் சிறந்த அந்தணர், வாளெடுத்து படை நடத்தி செல்லக்கூடிய அறிவு பெற்றவருக்கு ஒரு மன்னர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை என்றால், இதைவிட இழுக்கான விஷயம் சோழ தேசத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? மன்னர் கோபமும் கேலியுமாக பேசினார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் மன்னா, தர சித்தமாக இருக்கிறேன். மறுத்துவிட்டால்? மன்னர் மறுபடியும் உரத்து கேள்வி கேட்டார். வெட்டி என்னை கொல்லுங்கள், பிரம்மராயர் உறுதிப்பட சொன்னார். அந்தணனை கொல்வது மரபல்ல என்று உங்களுக்கு தெரியுமே. சோழ மன்னர்கள் அந்தணர்களை கொல்வதில்லை என்று உங்களுக்கு தெரியுமே. உடனிருந்து நீங்கள் கவனித்திருப்பீர்களே. மன்னா, என்னை நாடு கடத்துங்கள். உங்களை நாடு கடத்திவிட்டு நான் எப்படி ஆட்சி செய்வது? நான் உங்களை கேட்பது பரம்பரை பரம்பரையாக எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதே. உங்களுக்கு ஏன் அது புரியவில்லை? பிரம்மராயர் அமைதியாக யோசித்தார். என் மகனை கேட்கிறீர்களா மன்னரே என்று கைகூப்பினார். அருண்மொழி நேற்று சோழ தேசத்திற்குள் வந்துவிட்டதாக எனக்கு செய்தி வந்தது. காந்தலூர் சாலை கடிகையில் யுத்த பயிற்சி முடித்துவிட்டு காஞ்சிபுரம் கடிகையில் அரசியல் தந்திரங்கள் பற்றி படித்துவிட்டு சோழ தேசத்தின் எல்லா எல்லைகளையும் தங்கியிருந்து பார்த்துவிட்டு நேற்று இரவு தனியனாய் சோழ தேசத்தின் எல்லையில் கால் வைத்து விட்டதாய் ராஜேந்திரனிடம் இருந்து ஓலை வந்தது. அருண்மொழியிடம் சில முக்கியமான தகவல்கள் கொடுத்து அனுப்புவதாக சொல்லி இருக்கிறார். அருண்மொழியை பற்றி இளவரசர் ராஜேந்திரர் மிக அழகான குறிப்பு ஒன்று அந்த ஓலையில் எழுதியிருக்கிறார். அதை நான் படிக்கிறேன், கேட்கிறீர்களா? மன்னர் சொல்ல ஆவலோடு பிரம்மராயர் மன்னரை பார்த்தார். மன்னர் பிரம்மராயரை பார்த்து சிரித்தபடியே ஒரு குழலிலிருந்து பனை ஓலையை எடுத்து நீவி படிக்க துவங்கினார்.